ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை வீட்டிலே எப்படி அதே டேஸ்ட்லேயே செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். அது வித்தியாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் பொடிலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மசாலா ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டில் மசாலா செய்யும் போது சிம்பிளாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நார்மலாக நம்ம மசாலா ஆட் பண்ணி செய்வோம். ஆனால் இதில் ஒரு ஃபிஷ் ஃப்ரைக்குன்னே தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ணி அதை ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி அதே ஸ்டைல்லே அந்த பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்லேயே எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னா ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மீன் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் கையில் என்ன மீன் வச்சுருக்கீங்களோ உங்ககிட்ட என்ன மீன் இருக்கோ அந்த மீன்லேயே நீங்கள் செய்யலாம். நீங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த மீன்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கிற மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 2 மீன் நார்மல் சைஸில் எடுத்திருக்கேன். ரொம்பவும் பெருசு இல்லை, ரொம்பவும் சின்னது இல்லை, நார்மல் சைஸில் இருக்கிற ஜிலேபி மீன் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு கீறிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் முன்னாடியும் பின்னாடியும் கீறி விட்டுக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சிடும். ஸோ நடுவில் மட்டும் நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணலை, பாதியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இங்கே காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முழுசாக இருக்க ஃபிஷ்ஷில் தான் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் முழுசாகவே ஆட் பண்ணுறதுனால இந்த மாதிரி கீறிக்கிறேன். நீங்கள் வால் தனியாக உடம்பு தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மீனையுமே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா டீப்பாக கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த அளவுக்கு நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பள்ளமாக வைக்கிறாதீங்க, சீக்கிரம் பிரிஞ்சிரும். ஸோ நல்லா அந்த மசாலா உள்ளுக்கு போகிற அளவுக்கு டீப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனில் இருக்க தண்ணியும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணதுலையுமே லைட்டாக ஈரப்பதமாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஃபார்மில் இருக்குன்னு. இதை அப்படியே மீனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்ம கீறி விட்ட இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் நல்லா அந்த பேஸ்ட்டை ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அந்த மண்டைக்கிட்ட அதோட வயிற்று பகுதி எல்லாமே நல்லா அந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. எங்கெங்கே உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் நல்லா இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மீன் கூட ஆட் பண்ணலாம். நிறையா தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டாலே நிறையா வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா நல்லா பேஸ்ட்டு நிறையாவே வரும். ஸோ நீங்கள் மீன் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீனோட 2 மீனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வரும். 2 மீன் 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. ஸோ நான் ரெடி பண்ணுற எல்லாமே 1/2 கிலோ அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பொடியும் சரி நம்ம அரைக்க போகிற பேஸ்ட்டும் சரி எல்லாமே 1/2 கிலோவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் அதைவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா அந்த உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே அந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீன்லேயுமே முன்னாடியும் பின்னாடியும் நான் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன்.
நீங்கள் இந்த பேஸ்ட்டில் வந்து சில்லி பவுடருக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து குழம்பு மிளகாய் தூளை வச்சே நல்லா ஊற வைப்பாங்க. ஏன்னா வந்து அதில் எல்லாமே இருக்கும், சீரகத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதையே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கோட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் நான் வச்சு மேரினேட் பண்ண போகிறேன். இது அப்படியே மேரினேட் ஆகட்டும், அப்படியே விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம செய்ய போகிறோன்னா, இதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 4லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2லேருந்து 8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக சாப்பிடுவேன், ஸோ வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு காஞ்ச தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கொப்பரை தேங்காய். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் வச்சிருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ வந்து கொப்பரை தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரைக்கு கண்டிப்பாக வந்து இந்த மசாலா ஆட் பண்ணாமல் செய்யவே மாட்டாங்க. அந்த பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரைக்கு டேஸ்ட்டுக்கு ரீசன் இந்த மசாலா தான். இந்த மசாலாவில் தான் வந்து அவங்க டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி தரதுனால தான் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மசாலா வந்து லாஸ்ட்டாக வந்து தூவி கொடுப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை சீக்ரெட் மசாலா தான் வந்து மெரினா பீச்சில் எல்லா பீச்லேயும் இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால தான் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இந்த மசாலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் செய்கிறத விட இதை நீங்கள் ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதே தெரியாது எவ்வளோ சாப்பிட்டோன்னு, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ வந்து இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா வந்து எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் பூண்டு தேங்காய் ஆட் பண்ணாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ வந்து 6 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பூண்டும் தேங்காயும் வந்து கொஞ்சம் வந்து மாய்ஸ்சராக இருக்கும், நம்ம அரைக்கும் போது மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ வந்து சீக்கிரம் ஒரு சில நேரம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்து நீங்கள் தேங்காயும் பூண்டும் பச்சையாக ஆட் பண்ணுறீங்கன்னா 2 வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்து ட்ரை கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா பூண்டை வந்து நல்லா வந்து அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க மீனில். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆயிரும். ஸோ வந்து இது ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து பவுடர் ஃபார்மேட்டில் வந்துச்சு. இதை வந்து நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சாலும் ஓகே, இல்லை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாலும் ஓகே, உங்கள் இஷ்டம் தான் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனை நல்லா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே வந்து இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து கோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு வந்து நீங்கள் பவுடராக வச்சிருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பச்சரிசி வந்து நீங்கள் வறுக்கும் போதே அரிசியும் சேர்த்து வறுத்துட்டு அப்படியே வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் மசாலா நீங்கள் அரைக்கும் போதே வந்து மசாலாவில் உப்பு ஆட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ வந்து இதை நம்ம அப்படியே வந்து கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து மீன் மேலே அப்படியே வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து எல்லா சைடும் வந்து கோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும், சொதலாம் இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும்.
இப்போ வந்து ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் எண்ணெயில் பொரிக்கிறீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டு பொரிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அந்த மீனில் வந்து அந்த கருவேப்பிலை சாரெலாம் இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து பீஸாக போட்டிருந்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஆனால் முழு மீன் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து முன்னாடி வேக வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பின்னாடி வேக வைக்கலாம். இதை வந்து நீங்கள் மூடி போட்டு கூட வேக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். இல்லை வந்து ஓப்பனாகவே வந்து நீங்கள் 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ரை பண்ணாலும் 2 சைடும் நல்லா வெந்துடும். பிகாஸ் வந்து நம்ம மசாலா நல்லா ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நிறையா நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துடும். இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தவால தான் வந்து ஃப்ரை பண்ணணும். அப்படின்னா தான் வந்து நல்லா வந்து அந்த மசாலாலாம் பிரியாமல் நல்லா அழகாக வரும். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து மசாலாலாம் இறங்கி ஒரு மாதிரி எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து தோசைக்கல்லையே வந்து போட்டுடுங்க. இதே மாதிரியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 சைடும் வந்து பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம முழு மீனாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எப்படி உள்ளுக்கு வெந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் மூடி போட்டு லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா உள்ளுக்கு இருக்கிற சதையும் வந்து நல்லா வேகும். நீங்கள் இன்னும் நல்லா பெரிய மீன்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு உள்ளுக்கு சதை அதிகமாக இருந்துச்சுன்னா வெந்துருச்சா வேகலையானே உங்களுக்கு தெரியாது. வெளியில் வந்து நல்லா கருகிரும். ஆனால் உள்ளுக்கு வந்து சரியாக வேகாமல் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து லைட்டாக இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா 2 சைடும் நல்லா வந்து வந்துடும். நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கிரும் அந்த மசாலாவோட. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் வந்து எப்படி இருக்குன்னு. நல்லா டெக்ஸ்சர் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரையாக அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா உடையாமல் அழகாக நீட்டாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது கருவேப்பிலை வச்சுக்கலாம், லெமன் ஸ்லைசஸ் வச்சுக்கலாம், ஆனியன் ஸ்லைசஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ரெடி பண்ண மசாலா கூட நீங்கள் தூவி ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து பீச்லலாம் வந்து தூவி கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. இதை வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லெமன் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஆனியன்ஸ்லாம் வச்சு அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எவ்வளோ அழகாக சாஃப்டாக நல்லா ஜூஸியாக அந்த மசாலாவெல்லாம் இறங்கி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு கம்ப்ளீட்டாக. அப்படியே பிச்சோன்னே அப்படியே வந்து பூ மாதிரி வருது. மசாலாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. எங்கேயுமே பச்சை வாசனை எதுவுமே தெரில. அழகாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பீச் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.